ஜெர்சி படத்தோட டைரக்டரா இந்த படத்தை எடுத்தாருன்னு கேட்கிற அளவுக்கு எமோஷனலா இந்த படம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த படம் தான் கிங்டம். 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க விஜய் தேவர்கண்ணனோட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு கான்ஸ்டபிளா இருக்காரு. சின்ன வயசுலயே அப்பாவை கொலை பண்ணிட்டு அண்ணன் ஊரை விட்டு ஓடி போக பல வருஷமா அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ ஸ்ரீலங்கால ஒரு காட்டல்ல அண்ணன் ரவுடியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அண்ணனை காப்பாத்துறதுக்காக அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஸ்பையா மாதிரி நம்ம கதையோட ஹீரோ ஸ்ரீலங்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுக்கு போய் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், அண்ணனை மீட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரா, ஊர்ல யாரெல்லாம் அட்டுழியம் பண்றாங்க, அட்டகாசம் பண்றாங்க, அந்த காட்டலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டியை வச்சு இவங்க என்ன கதை சொல்லியிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல 1001 சீனை ரீக்ரியேட் பண்ற மாதிரி தலைவன் வருவான் உங்களுக்கு உயிர் கொடுப்பான் மீட் எழுப்பான்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ரெட்ரோ படத்தை பாதியை இன்ஸ்பயர் பண்ணி இங்க ரீக்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாம பழைய எம்ஜிஆர் படத்துல அண்ணன் தம்பி பாசத்தை வச்சு ஒருத்தன் போலீஸா இருப்பான் ஒருத்தன் திருடனா இருப்பாங்கிற கம்பி கட்டுற கதையெல்லாம் வளைச்சுதான் இங்க ஸ்டோரி ரொம்ப ஃபெமிலரா சிமிலரான சப்ஜெக்ட்ல எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே அட்டகாசம் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அண்ணன் தம்பியோட சென்டிமெண்ட்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் பிரதர்ஹுட் ஃபீலை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே பாசத்தை பின்னி பனஞ்சி எடுத்து அதை சுத்தி நடக்கக்கூடிய கிரைம் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்க. சத்யதேவ் அண்ட் விஜய் தேவர்கனோட காம்போ அண்ட் அண்ணன் தம்பியோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே நீட்டா கிளிக் ஆஃப் ஆனாலும் படத்துல கதையோட ப்ராப்பரா ஜெல் அவுட் ஆகல. நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ண வேண்டிய இடத்துலயுமே ரொம்ப சட்டிலா சிம்பிளான ஒரு டோன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. ஜெர்சி படத்துல எமோஷன்ஸ்க்கு டைரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே அளவுக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த சீனோட நீடி டிமாண்டி இவங்க ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருந்தாங்க. விஜய் தேவர்கனோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல ஷைன் ஆக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே லிஸ்ட் போட்டு டயட் இருந்து பிளான் பண்ணிருக்காருங்கிறத இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு வாய்ஸ் ரகட் டோன்ல பேசிக்கிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட கூட சிரிச்சு பேசாம கதைக்கு தேவையான ஒரு ஃப்ளோல போனாலும் அண்ணன் தம்பி எமோஷன் அம்மா பையன் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பார்ட் 2க்கு லீட் கொடுத்துதான் படத்தை முடிச்சிருக்காங்க. ஓப்பன் என்னடா பல விஷயத்தை விட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரே படத்துல பிரசென்ட் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. இந்த படம் ஹிட் ஆயிருந்தாலும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நீட்டான ஒரு டோன்ல எபோவ் ஆவரேஜான வாட்சபிள் ஆக்ஷன் டிராமாவே இருந்தாலும் பார்ட் 2 எடுத்தா கண்டிப்பா ஓடாதுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுக்கான செட்டப் எமோஷன்லேயே இவங்க பயங்கரமா சொதப்பி வச்சுட்டாங்க. பட் இந்த படத்தோட ஸ்டோரியை தாண்டி சப் ஸ்டோரிஸ் லேயரிங் கான்ஃபிளிக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி ரைட்டிங்ல எஃபோர்ட் போட்டு நரேஷன்ல ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணதுனால த்ரூ அவுட் த ஃபிலிம் உங்களால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்டர்வல் ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் இன்ட்ரோ சீன் 1920ஸ்ல இருக்கக்கூடிய பிளாஷ்பேக்கை பிரசன்டோட கனெக்ட் பண்ணி தலைவன் வரான் மக்களை காப்பாத்துறதுக்காக கடலையும் மண்ணையும் எப்படி கலக்குறாங்கிறது எல்லாத்தையும் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதோட செகண்ட் ஹாஃப்ல பல விஷயம் பயங்கர ஸ்லோவா லாகிங்கா தான் இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஒன் லைன் ஸ்டோரி டிராமா தான் எடுத்து இவங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பண்றதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கற லெவலுக்கு நிறைய ஃபோட்டேஜஸை எக்ஸ்ட்ரா தான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. லவ் டிராமாவை பெருசா கலக்காம விட்டதுனாலேயே படம் தப்புச்சிருச்சு நீங்களே பல இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஹீரோயின் பண்ண ஒரே ஒரு விஷயத்தினாலதான் பார்ட் 2க்கு படத்துக்கு லீட் கொடுத்தேன்னு சொல்லி முட்டு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. படத்தோட ஸ்டோரி ரொம்ப பெருசா இம்ப்ரெசிவா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. பல சீன்ஸ் ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி டெம்ப்ளேட்டட் டிராமாவில தான் இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு சினிமாக்கு தேவையான அத்தனை மாஸ் மசாலா கமர்ஷியல் எலிமெண்ட்டையும் கலந்து எடுத்திருக்காங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் அல்டிமேட்டா இருந்துச்சு. சந்தீப் வெங்கா ரெட்டியோட அனிமல் படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு இந்த படத்துல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு கோடாரி எடுத்துக்கிட்டு அத்தனை பேரையும் வெட்டி தள்ளி ரத்தத்துல குளிக்கிற சீன் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. அந்த சீனோட எலிவேஷன் டாப் நாச்சா இருந்துச்சு. அங்க ஹீரோ வந்து சம்பவம் பண்ணியிருந்தா வாவுன்னு இருந்திருக்கும். இன்டர்வல் சீன் மாசா பார்க்க எலிவேஷனா சூப்பரா இருந்தாலுமே ஒரு படத்தோட பேசிக் லாஜிக்லயே பல இடத்துல அடி வாங்கிருச்சுங்கிறது இந்த படத்தோட அந்த ஒரு சீன் பார்க்கும்போதே உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. பட் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்டை மிஸ் பண்ணி ட்விஸ்ட் கொடுத்து பார்ட் 2க்கு லீட் கொடுக்குறேன்னு சொல்லி கதையை இழுத்ததுதான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கதைக்கு தேவையான அத்தனை எலிமெண்ட்டும் இருந்தாலும் வெட்டி பிரிச்சு ரெண்டா பிரசென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே படம் பல இடத்துல அடி வாங்கிருது. 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்துட்டாங்க. இது இன்னுமே 2.5 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணியிருந்தாலே இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸோ டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான விஜய் தேவர்கனோட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் டீசென்ட் வாட்ச் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த கிங்டம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.